மின் தேவையை பூர்த்தி செய்ய எந்த ஒரு அடிப்படை வசதியையும் செய்யாமல் திமுக திட்டங்களையே செயல்படுத்தி வருவதாக அதிமுக அரசு மீது மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். அப்போது திமுக தொடங்கிய திட்டங்களை வீடியோ கான்பரன்சிங் மூலம் தொடங்கி வைத்த ஜெயலலிதா, திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை மட்டும் நேரில் சென்று தொடங்கி வைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். திமுக கொண்டு வந்த திட்டம் என்பதாலேயே துவக்க விழாவில் அவர் ஏதும் பேசவில்லை என்றும் ஸ்டாலின் கூறினார். அந்த நிமிடங்களே கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரடியாக சென்று எல்லா திட்டங்களையும் வீடியோ கான்பரன்ஸ் தான் திறந்து வைப்பார். ஆனால் அந்த திட்டத்திற்கு நேரடியாக சென்றார். வேற ஒன்றும் காரணம் அல்ல, அங்குதான் சிறுவாவூர் இருக்கு பக்கத்துல. திறந்து வைத்தாரை தவிர எதுவும் பேசல. பேசுனா இது எப்போ அந்த திட்டம் உருவாச்சுன்னு சொல்லணும். பேசுனா இந்த திட்டத்தினுடைய வரலாற்றை சொல்லணும். அந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஒரு 80-85% பணிகளை நம்முடைய ஆட்சி காலத்திலே அதை முழுமையாக நாம் நிறைவேற்றினோம். ஆனால் முடிக்கின்ற நேரத்திலே தேர்தல் வந்தது. தேர்தல் வந்த காரணத்தால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தால் ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தார். முதலமைச்சராக வந்த காரணத்தால் ஏதோ அவர்கள் கொண்டு வந்த திட்டம் போல, அவர்கள் தான் அதை நிறைவேற்றியதை போல என்று பொருள்பட அதற்கு விளம்பரங்கள், அதற்கு ஆடம்பர செலவுகள், அதற்கு பிறகு திறப்பு விழா என்ற நிகழ்ச்சி, அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில பேசினால் இந்த வரலாற்றை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று கருதி பேசாமல் ஒரு ரிப்பனை மட்டும் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மின் தேவைக்காக எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராமல் திமுக கொண்டு வந்த மின் உற்பத்தி திட்டங்களையே ஜெயலலிதா செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட மு.க. ஸ்டாலின், திமுக போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்த பிறகே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் குறித்த ஆய்வு தொடங்கியதாக கூறினார். தலைமைச் செயலகத்தை இழுத்து பூட்டினீர்கள். அண்ணா பேரில் அமைந்திருக்கக்கூடிய நூல் நிலையத்தை மறைப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது கூட்டு குடிநீர் திட்டம் என்பது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, ஆக தாகத்தை தீர்க்கக்கூடிய பிரச்சனை, 2 மாவட்ட மக்களுடைய பிரச்சனை, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மக்களுடைய பிரச்சனை. ஆக அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக அதை நிறைவேற்றி தந்தால் அந்த தாகம் தீர்ந்துவிடும். எனவே இதை விரைவாக நிறைவேற்றுங்கள். திமுக ஆட்சி இருந்திருந்தால் 2012க்குள் நிறைவேற்றி இருப்போம். இதுதான் திட்டம். அந்த பணிகள் எல்லாம் நடந்துச்சு. ஜப்பான் நாட்டிற்கு சென்று நிதி உதவி பெற்று அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தோம். ஆட்சி மாற்றம் ஜெயலலிதா வந்தார். இன்றைக்கு அது கிடப்பில் இருக்கு. நான் இந்த 2 மாவட்ட மக்களை ஒன்று திரட்டி நானே போராட்டத்திற்கு தலைமை தாங்குவேன், அதையும் மீறி நீதிமன்றத்திற்கு செல்வேன் என்று நான் சொன்னேன். அதற்கு பிறகு பார்த்தா 2 நாட்களாக அதிகாரிகள் எல்லாம் மீட்டிங் போட்டு இருக்காங்க. எப்படி ஸ்பீட் பண்ணலாம்? ஆக இப்படித்தான் இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதே தவிர மக்களை பற்றி அவர்கள் கிஞ்சிற்றும் கவலைப்படல. தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமடைந்து விட்டதாகவும் ஸ்டாலின் புகார் தெரிவித்தார். தஞ்சை மாவட்ட திமுக செயலாளரும் மத்திய நிதித்துறை இணையமைச்சருமான எஸ் பழனிமாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் கோசி மணி, நாகை மாவட்ட திமுக செயலாளர் AKS விஜயன் MP, சட்டமன்ற உறுப்பினர்கள் கா அன்பழகன், கோவி செழியன், திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் மற்றும் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.